ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்பவே ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி, அதுவும் மட்டன் ரெசிபி, வேதாரண்யம் ஸ்பெஷல் மட்டன் பொறுமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வேதாரண்யம் ஸ்டைல் மட்டன் பொறுமா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொறுமா செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் தனி கறியாக இல்லாமல் எலும்பும் கறியுமா இருக்கணும். அப்போ தான் இந்த மட்டன் பொறுமா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கொழுப்பு கிடச்சிது அப்படின்னாலும் கொழுப்பு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எலும்பும் கறியுமா ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்போதுமே மட்டன் வேக போடுற மாதிரி ப்ரெஷர் குக்கரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே மட்டன் இப்படி தான் வேக வைப்பேன். அடுத்ததாக இது கூட 1 ஸ்பூன் அளவு மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட மஞ்சத்தூள், மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதை லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 4லேருந்து 5 விசில் வேக வச்சு நல்லா எடுத்துடலாம். மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். பாருங்கள், மட்டன் நல்லா சாஃப்டாக இந்தளவுக்கு வெந்துருச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் இந்த மட்டன் பொறுமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கப் அளவு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். யூஸ்வலாக மட்டன் கிரேவியோ குழம்புலையோ அதெல்லாம் இந்தமாதிரி அரிசியில் ஆட் பண்ண மாட்டோம். தேங்காய், வெங்காயம், தக்காளி தான் ஆட் பண்ணுவோம். ஆனால் இந்த பொறுமாவுக்கு நம்ம தேங்காய், தக்காளி எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம அரிசி சேர்த்து செய்வோம். ஸோ இந்த அரிசி தான் இந்த பொறுமாவுக்கு நல்ல ஒரு திக்னஸ் தருது. அடுத்த ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு இது நல்லா ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிறது நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மட்டன் பொறுமாக்கும் எனக்கும் சின்ன வயசுலேருந்து பர்சனல் கனெக்ட் இருக்குங்க. ஸோ அந்த குட்டி ஸ்டோரியை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வேதாரண்யம் சைடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்துக்கு, காவல் தெய்வத்துக்குலாம் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம கெடா வெட்டி விருந்து வைப்போம் இல்லையா? ஸோ அந்த கெடா வெட்டப்போ கோயிலே கெடாலாம் வெட்டி சமைப்பாங்களாம். ஸோ சமைக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் சமைக்கிற மாதிரி தேங்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வெட்டி இந்த மாதிரி சமைக்கிறதெல்லாம் அப்போ கிடையாது. ஸோ அப்போக்கி கிடைக்கிற பொருட்கள், அதாவது திக்னஸ் கொடுக்கறதுக்கு தேங்காய்க்கு பதிலாக அரிசி, அந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே ராவாக அவங்க ரோஸ்ட் பண்ணி நல்லா இடிக்கல்லில், அதாவது உரலில் போட்டு இடித்து அந்த மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண கிரைண்ட் பண்ண அந்த மசாலாவை தான் இந்த மட்டன் பொறுமா கூட சேர்த்து செய்வாங்களாம். அதனால் அப்படி ஒரு டேஸ்ட் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் நம்ம கெடா வெட்டில் பார்த்திங்க அப்படின்னா கொழுப்பு, ஈரல், எலும்பு, நெஞ்செலும்பு எல்லாமே சேர்த்து செய்கிறதுனால அந்த கெடா வெட்டப்போ வைக்கிற மட்டன் பொறுமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குமா. அது இல்லாமல் நம்ம எல்லாமே ரெடிமிக்ஸாக இல்லாமல் அப்பைக்கப்போ ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி செய்கிறதுனால வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். நானுமே சின்ன வயசில் இது ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்ருக்கேன். அரிசி மிதமான தீயில வச்சு இந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் 1 கப் அளவு வரமல்லி, அதாவது தனியா ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம யூஸ்வலாக குழம்புக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக அந்த பொறுமாவில் நம்ம தனியாக ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்திங்க 1.5 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே சின்ன ஸ்பூனில் தான் அளந்திருக்கேன். இந்த பொறுமாவுக்கு நல்ல ஒரு ஸ்பைஸ்னஸும் நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் தராது. இப்போ நம்ம ஆட் பண்ணக்கூடிய இந்த பொருட்கள் தான். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1.5 ஸ்பூன் சோம்பு. இப்போது காரத்துக்கு நான் ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகும் சேர்த்துருக்கோம். அதனால் காரம் ஓவராக இருந்தாலும் சாப்பிட முடியாது. கோயில் கெடா வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக செய்வாங்க. அந்தளவுக்கு நம்ம செய்ய முடியாதுங்கிறதுனால நான் ஒரு 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே சின்ன துண்டு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எதுவுமே தூளாக நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணதை ஆட் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அப்பைக்கப்போ அது வறுத்து இதில் ஆட் பண்ணுறோம். இந்த மல்லி, மிளகாய், மஞ்சள், மிளகு, ஜீரகம் அதோட வாசனைலாம் வறுக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா கமன்னு வாசனையாக இருக்குது. மீடியமான ஃப்ளேமில் வச்சு கரிஞ்சிடாமல் நல்லா பொறுமையாக அதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மட்டன் பொறுமா நான் எப்படி சாப்பிட்ருக்கேன், எனக்கு எப்படி இது பிடிச்சது அப்படிங்கிறத நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன்.
எங்கள் அப்பாவோட ஊர் நேட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா வேதாரண்யம் தான். ஸோ அங்கே நாங்கள் வேதாரண்யத்துக்கு வந்து இந்த மாதிரி கெடா வெட்டு பூசைக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறை அது கெடா வெட்டும் போது இந்த மாதிரியே தான் வந்து பொறுமா வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவோட அப்பா, அதாவது எங்கள் தாத்தா வந்துட்டு இந்த மட்டன் பொறுமா வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணுவாங்க. அவங்க ஆனால் இப்போ எங்கள் கூட இல்லை. ஆனால் வந்துட்டு இந்த ரெசிபி வந்து நான் அவங்க இருக்கும் போது தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன். ஆனால் சில ஒரு காரணங்களால் என்னோட அவங்க ஷேர் பண்ணிக்க முடியல. ஸோ இப்போ வந்துட்டு நான் அவங்க நினச்சிட்டே தான் இந்த ரெசிபி வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மஞ்சள் மிளகாலாம் நல்லா வறுபட்டுருச்சு. இது பக்கம் ஆறட்டும். அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சு அரிசியை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக வந்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது மல்லி, மிளகா, மஞ்சள்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் தண்ணி சேர்க்காமல் நல்லா பவுடராக வந்துட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு நுணுக்கி எடுத்தாச்சு. இது ஓரளவுக்கு கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கணும். ஏன்னா உரலில் சேர்த்து இடித்து செய்யும் பொழுதும் அதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து நல்லா மசிப்படாமல் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த பொறுமாக்கான டேஸ்ட்டே. ரொம்ப ஃபைனாக பவுடர் பண்ணலாம் தேவையில்லை. அப்புறம் பொறுமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டன் பீசஸை அந்த சூப்பு கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவசியமாக மட்டன் வேக வச்ச தண்ணியை கீழே கொட்டாமல் கூடவே வந்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த பொறுமாக்கு நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டு தரும். இப்போ இந்த பொறுமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட நுணுக்கி எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம சேர்த்த அளவுக்கு வந்து கரெக்டாக ஒரு கப் அளவு வருது. கலர் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலரில் கிடைக்கும் உங்களுக்கு. பார்க்கவே பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது டெம்டிங்காக இருக்கும். இது மற்ற குழம்பு மாதிரி நம்ம கரண்டியே ஊற்றி சாப்பிடணும் இல்லை. ஜஸ்ட் ஒரு அரை கரண்டி இருந்தால் போதும், நம்ம அவ்வளோ சாதம் சாப்பிட்றலாம். அதோட காரமும் இதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். மசாலா பவுடர்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதி வரட்டும். அடுத்ததான் இந்த மட்டன் பொறுமாக்கு ரொம்ப டேஸ்ட் தரக்கூடிய ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம். ஸோ 1/2 கிலோ மட்டனுக்கு நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். டேஸ்ட் வந்து அவ்வளோவா கிடைக்காது. அதுவும் இல்லாமல் அத்தன்டிக்காக நம்ம செய்கிறது வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து தான் செய்வாங்க. ஸோ அந்த சின்ன வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் விப்பரில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். உரலை சேர்த்து இடிச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான இதுக்கு நம்ம அதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்து நல்லா கொதி விட்டாச்சு. இப்போது இந்த மட்டனோட சேர்ந்து நல்லா வேகிறதுக்கு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும். இப்போது சின்ன வெங்காயம் அரைச்சதை நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், சின்ன வெங்காயத்தை 1-2 இந்த மாதிரி நம்ம குறப்பாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி ஓட்டி எடுத்துடாதீங்க. அதோட ஸ்மெல் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி 1 வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த மட்டனும் மசாலாவும் நல்லா மர்ஜ் ஆகி சூப்பராக குக் ஆகிருக்கு. நல்லா நான் சொன்ன மாதிரியே நல்லா சூப்பரான ஒரு ப்ரௌன் கலர் கிடச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வந்து ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அரிசி பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு இதுக்கு திக்னஸ் நல்லா வந்துட்டு கொடுக்கும். ஸோ அது வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம தண்ணி ஆட் பண்ணி ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இந்த மட்டன் பொறுமா பார்த்திங்கன்னா கொதி வர வந்துட்டு திக்காகிட்டே வரும். ரொம்ப புட்டு மாதிரி ஆகாமல் நம்ம நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சுடு தண்ணியை காய்ச்சி வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். பச்சை தண்ணியை தயவு செஞ்சு ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி வந்துட்டு திக்காகிற அந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இல்லையா? ஸோ உங்களுக்கு அது கொதி வரும்பொழுதே உங்களுக்கு தெரியும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப புட்டு மாதிரி திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த அரிசி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் திக்காகிட்டே வரும். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சுடு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நான் எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் கொதி வர பாருங்கள் திக்காகிட்டே இருக்குது அரிசி ஆட் பண்ணதுனால. நான் மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் சுடு தண்ணி காய்ச்சி வச்சுருக்கேன். அப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய சூப்பரான வேதாரண்யம் ஸ்டைல் மட்டன் பொறுமா இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம 1 அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம யூஸ்வலாக குழம்புலாம் என்ன பண்ணுவோம், தாளிக்கும் போதே வெங்காயம் தக்காளியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். இதில் பார்த்திங்கன்னா அப்படியே உள்ட்டா நம்ம எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணி கலந்து விடுறோம். பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இந்த அரிசி ஆட் பண்ணிக்கிறதுனால தண்ணி உங்களுக்கு வாங்கிட்டே இருக்குது. ஸோ இதுலேயே தெரிஞ்சிருக்கும், நம்ம கொஞ்சோண்டு போட்டு சாப்பிட்டாலே போதும், நிறைய ரைஸ் சாப்பிட்றலாம். அந்தளவுக்கு இந்த கிரேவி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கே வந்து தெரியும். ஓரளவு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நம்ம யூஸ்வலாக வச்சு சாப்பிட்ற மட்டன் குழம்பை விட.
ஸோ நம்ம குட்டி ஸ்டோரி கண்டினியூ பண்ணலாம். இது கொதிச்சிட்டு இருக்கட்டும். நாங்கள் வந்து ஃபேமிலி கெட் டுகெதர் இல்லை வந்து வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் மட்டன் இந்த மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னா நாங்கள் எங்கள் தாத்தாட்ட சொல்லி கண்டிப்பாக வந்து மட்டன் குருமா தான் செய்யணும்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம கிரைண்ட் பண்ணி கொடுத்தோன்னா விறகடுப்பில் வச்சு மட்டன்லாம் வந்து வாங்கி ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. மூடி போட்டு வேக வச்சாச்சு. நல்லா கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான டிஷ். நம்ம யூஸ்வலாக வைக்கிற மட்டன் குழம்பை விட இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெஷலாக இருக்கும் எனக்கு பர்சனலாக. ஸோ நாங்கள் வந்து இப்போ மிஸ் பண்ணுறோம். பாருங்கள் நம்முடைய மட்டன் பொறுமா வந்துட்டு நல்லா தளத்தெல்லாம் கொதிச்சு சூப்பரான கலரில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமன்னு வீடே வாசனையாக இருக்குது. இந்த ரெசிபி எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் நெக்ஸ்ட் டைம் மட்டன் வாங்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் 100% கேரண்டி. ஒரே மாதிரி மட்டன் எடுக்கும் போதெல்லாம் ஒரே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு போரிங்காக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்பவே குயிக்காக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். வெங்காயம் தக்காளி தேங்காய் அதெல்லாம் வந்து அரைக்கிற வேலை கட் பண்ணுற வேலைலாம் இருக்கவே இருக்காது. ரொம்பவே குயிக்காக இருக்கும். அதே சேம் டைம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். until then take care, bye.